قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويجعلون لله البنات سبحانه ولهم ما يشتهون وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. وقال الله تبارك وتعالى في آية أخرى: اصبر على ما أصابك إن ذلك من أزم الأمور. وقال الله تبارك وتعالى في آية أخرى: لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. ومن يفعل ذلك عدوانا وظلما سوف نصليه نارا. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல இறைவனின் இறை நல் அடியார்களே, அகில உலகாலும் இரட்சகன் மாபெரும் வல்லோர் ஏக இறைவனின் இறை ஆலயத்தில் இறை இல்லத்தில் அந்த இறைவனை உள்ளச்சத்துடன் உளப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனது இறை அன்பையும் இறை அருளையும் இறை கருணையும் பெரும் முகமாக இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய உரைதலை செவிப்படுப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூறியுள்ளோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவிலும் நல் ஆசையும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல் அடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய தினம், உலக சரித்திர தினம். உலக சரித்திர தினமும் இளம் பெண்களின் மன வாழ்வை பறிக்கும் சமுதாய சாபக்கேடான வரதட்சணையும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் தொடர்ந்து 2 அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஈமான், இரண்டாவது திருமணம். ஈமான் என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான், அந்த ஈமானுக்கு பின்னாடி தொழுகை. அந்த தொழுகையும் ஈமானும் ஒரு பூமியிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளில் உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஈமான் சொல்லக்கூடிய இந்த ஈமானுடைய உழைப்பும் ஈமானுடைய அந்த வேலையும் இறைவனை வணங்குது என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம், அதுவும் இந்த உலகிலே தொடராக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் மாணவியுடைய மணிமொழியை ஒன்றி நாம் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை தியானிக்க வேண்டும். தொழுகையின் மூலமாகவும் அல்லது உள்ளத்திலே இறைவனை நினைப்பதின் மூலமாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் உள்ளத்திலே இறைவனை நினைத்து தியானித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் 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 என்பதாக ஒரு மனிதர் இறைவனை நினைத்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆக இறைவனை நினைவு கூறக்கூடிய இந்த செயல் இந்த பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இந்த பூமி, இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இரண்டாவது,
உலகத்தினுடைய இறுதி வரையிலையும் திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் என்பது அது ஒரு வணக்கம் என்பதாக, அது ஒரு இபாதத் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக அதனை எடுத்துரைத்திருக்கின்றார்கள், நாம் பார்க்கின்றோம். அதற்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கமும் இந்த இபாதத்தும் கியாமத் நாள் வரையிலேயும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த திருமணம் குறித்து இறைவனும் அழகாக திருமறையிலே பதிவு செய்கின்றான். நீங்கள் மணக்க இருக்கும், நீங்கள் திருமணம் முடிக்க இருக்கும் அந்த மணப்பெண்ணுக்கு மகனாக மகள் தொகையை செலுத்தி மகனை கொடுத்து அந்த பெண்ணை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைமறையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகனை வலியுறுத்தி நமக்கு பல இடங்களிலே அதை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மனம் முடிக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக. அப்பொழுது சொல்லுவார்கள், நீ திருமணம் முடிக்க இருக்கிற மணப்பெண்ணுக்கு மகனாக என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்றார்கள். யார் ரசூலல்லாஹ், என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்பதாக சொல்லுகின்றார் அந்த தோழர். வெள்ளியால் ஆன இரும்பினால் ஆன மோதிரம் உன்னிடத்திலே இல்லையா என்று கேட்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அதற்கும் அந்த தோழர் பதில் கூறுகின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னிடத்திலே அதுவுமே இல்லை என்பதாக. மீண்டும் சொல்லுவார்கள், அப்படியானால் சூரத்துல் ஃபாத்திஹாவை உனக்கு தெரியுமா? ஆம் யார் ரசூலல்லாஹ், எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா நான் மனனமிட்டிருக்கிறேன். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை உனது மணப்பெண்ணுக்கு நீ மனம் முடிக்க இருக்கின்ற அந்த மணப்பெண்ணுக்கு மகராக ஆக்கி நீ மனம் முடித்துக்கொள், திருமணம் முடித்துக்கொள் என்று அந்த தோழரிடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஆண் மகனுக்குத்தான் மகள் தொகையை நிர்ணயம் செய்கிறது. நீ மனம் முடிக்க இருக்கிற மணப்பெண்ணுக்கு மகள் தொகையை செலுத்தி மகள் தொகையை கொடுத்து அந்த மணப்பெண்ணை உனது மனைவியாக ஆக்கிக்கொள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தருகின்றது. ஆக இன்றைய காலகட்டத்தினுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, மாற்று மதத்தில் உள்ள அந்த நபர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலேயும் இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய பேய் சாபக்கேடு இருந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் அதை தடுத்தும் அது நிற்கவில்லை, அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே இது போன்ற உரைகளின் மூலமாக அநேகமான இடங்களிலே ஒரு 90% இப்பொழுது பெண்ணிடத்திலே வரதட்சணை கேட்பது என்பது குறைந்திருக்கிறது. 100க்கு ஒரு 10% இருக்கு, 90% இல்லை. ஆக ஓரளவு இருக்கு, ஒரு மாற்றம் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டாகி இருக்கிறது. மகனை கொடுத்து மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களை தவிர ஒரு சில இடங்களில் இன்னமும் அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோரிடத்திலே வரதட்சணையை கேட்கக்கூடிய, வரதட்சணை கையூட்டாக தரக்கூடிய அவலநிலை இன்னும் தொடரத்தான் செய்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இளம் பெண்களுக்கு வாழ வழிகாட்டி தருகிறது, வாழ வழி சொல்லி தருகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், வரதட்சணை என்று சொல்லக்கூடிய
இந்த கொடும் செயலால் எத்தனையோ இளம் பெண்கள் தம்முடைய வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் அனைவர்களும் அறிவோம். அதாவது அந்த பெற்றோர் அந்த பெண்ணுக்கு வரதட்சணையாக 500 பவுன், எத்தனை பவுன்? 500 பவுன். நாம் உங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே 1 கிராம் தங்கம் எவ்வளவுங்க? 10,000 ரூபாயா? சொல்லுங்க. 1 கிராம் எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய் 1 கிராம். அப்படின்னா ஒரு பவுனுடைய அந்த விலையை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு பவுனே இன்னைக்கு எவ்வளவோ இங்கேயே போகுது. 500 பவுன் என்றால் சுபானந்தான் எண்ணி பார்க்க முடியல. இவ்வளவு கொடுத்தும் 70 லட்சத்துக்கு கார் வேற, 20 லட்சத்துக்கு கார் வேற. அது இப்படி இருந்தோம். 500 பவுன் வரதட்சணை, 20 லட்சம் கார், 300 பவுன் என்ன இருக்கிறாங்க. அந்த மணமேடையிலே மணப்பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 200 பாக்கி இருக்கு. இன்னமும் ஒரு பணங்களை பிடித்த மிருகங்கள் அப்பாவிய அவளை பெண்ணை அந்த 200 பவுன் கொண்டு வந்து கொடு என்பதாக கேட்டு கேட்டு துன்புறுத்தி அந்த மணப்பெண்ணை வேதனைக்குள்ளாக்கி கடைசியிலே அது தற்கொலை செய்து கொண்டது என்று நாம் அனைவர்களும் இதை செய்தியாக பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்கொலை என்பது அது தீர்வு அல்ல. ஒரு விஷயம் நமக்கு மனதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒரு விஷயத்திலே, ஒரு செயலிலே தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு தீர்வாக தற்கொலை என்பது அது தீர்வு அல்ல. தற்கொலை என்பது தீர்ப்பு அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டி தருகின்றது, வாழ சொல்லி தருகின்றது. நாம் பார்க்க வேண்டும். தற்கொலையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தரக்கூடிய வழிகளில் ஒன்றை நாம் பார்க்கின்றோம். அதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திற்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பெருந்தொடர்க்கு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுக்கு என்ன செய்து விடுகின்றது? பெருந்தொடர்க்கு ஏற்பட்டு விடுகின்றது. பெருந்தொடர்க்கு ஏற்பட்டு விட்டால் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகின்றது. தொழுகைக்கு உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆக இவைகளை சுத்தம் செய்துவிட்டு தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஆக ஒரு மனிதர் பெருந்தொடர்க்கு ஏற்பட்டு விட்டது, உடலை அவர் சுத்தம் செய்ய வேண்டும், உடையை சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இல்லை என்றால் பயங்கரமான கடுமையான குளிராக இருக்குகிறது. இந்த காலகட்டத்திலே என்ன செய்வது? நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழியை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சலுகைகளை வழங்குகிறது. அந்த சலுகைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த சலுகைகளை பயன்படுத்தாமல் குளிர்காலத்திலே உது செஞ்சால் உடம்புக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துச்சுன்னா எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்காது. திடீரென்று அதிக ஜுரம், அதிக குளிர் ஏற்பட்டு விட்டால், குளிர் காய்ச்சல் இல்லாத உயிரையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட அது தள்ளிவிடும். இந்த நேரத்தில் மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கிறது. தயமம் செய்து நீங்கள் உங்களுடைய கடமையான தொழுகையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக. இப்படி மார்க்கம் நமக்கு சலுகையை வழங்கி இருக்க ஒரு மனிதர் இல்ல
நான் அப்படித்தான் என்ன செய்வேன், உதவி செஞ்சுதான் குழுவையும் நான் என்ன செய்வேன், உதவி செஞ்சுதான் தொழுகுவேன், உதவி செய்வேன் என்று உதவி செய்கிறார். குழுல உழு செஞ்ச உடனே அவன் என்ன ஆகிருச்சு, உளுச்சல் அதிகமாகி உயிரை அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இந்த நிலையிலே அவர் தற்கொலை செய்ததாக அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார், தற்கொலை செய்து விட்டார் என்றுதான் நமக்கு மார்க்கம் அதனை சொல்லித் தருகின்றது. இதை முன் இந்த சலுகையை அவர் பயன்படுத்தாமல் தன் உயிரை தானே அவர் வாய்த்துக் கொண்டார் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதனை எடுத்துரைக்கிறது. அந்த அமுல் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் பெருந்தொடர்பு ஏற்பட்டு விட்டது. கடுமையான குளிரா இருக்கு. என்ன செய்யறாங்க, தயம்மம் செய்து சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு அவர்கள் தொழுகையை நடத்துகின்றார்கள். தொழுகை நடத்தி முடித்தியவுடன் பெருமானாரிடத்திலே போய் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நிலையிலே நான் சஹாபாக்களுக்கு தொழு வைத்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தி பெருமானாருக்கு சென்று விடுகின்றது. பெருமானார் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, கேட்கின்றார்கள். கேட்டவுடனே அந்த சஹாபி அழகாக சொல்லி காமிப்பார்கள், யா ரசூலல்லாஹ், உணர்ச்சியோடு ஏற்பட்டு விடும். சொல்லி காமிக்கிறார், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த இறை வசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன், ஆகவே தயமம் செய்து தோழர்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன், தொழுக வைத்தேன் என்பதாக அந்த தோழர் சொன்னவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று நாம் தஃசீரில் விரிவுரையாக காண்கிறோம். அல்லாஹ்வுடைய நல் அடியார்களே, இந்த அளவுக்கு ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. இஸ்லாம் உயிருக்கு மனித வாழ்க்கைக்கு வாழ வழியை சொல்லி தருகின்றது. ஒரு நாளும் தற்கொலையை இஸ்லாமிய மார்க்கம் அதை அனுமதிக்கவே இல்லை. தற்கொலையை பற்றி இறைமறை வசனமும் நமக்கு எடுத்துரைக்கிறது. மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். யார் கூர்மையான கத்தியை கொண்டு தன்னை தானே கொலை செய்து கொள்வாரோ அவர் நரகத்திலே அது போன்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு அவர் வேதனை செய்யப்படுவார் என்பதாக நாம் மாணவியுடைய மணிமொழியினை நாம் பார்க்கின்றோம். அந்த நீதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மற்றும் ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒருபொழுதும் என்ன செய்யவில்லை, தற்கொலை செய்து கொண்டால் அவர் நரகவாசி என்பதாக மாணவியுடைய மணிமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஹைபர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தோழர் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தோழரை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அவர் ஒரு நரகவாதி என்பதாக. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஏற்பட்டுவிடும். என்ன ரசூல் அப்படி சொல்லிட்டாங்க என்பதாக. சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு காயம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த காயத்தினுடைய வேதனை தாங்காமல் ஈட்டியை நட்டு வைத்து அதிலே தன் உயிரை தானே அவர் மாய்த்துக் கொண்டார். இந்த காட்சியை தோழர்கள் பார்க்கின்றார்கள். யார் சூழல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நடந்து விட்டது, அவர் நரகவாதியாக ஆகிவிட்டார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது அது தீர்வு அல்ல என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதை அளவுற வலியுறுத்துகிறது. ஆக மேலும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு துன்பமோ துயரமோ சோதனையோ ஏற்பட்டு விட்டால் அது விஷயத்திலே நாம் உண்மையையும் காக்க வேண்டும் என்றும் நமக்கு இறைமறை எடுத்து எழுதுகின்றது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ஒப்பில் அலாமா அஸாமக இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். உங்களுக்கு ஒரு துன்பம் துயரம் நேர்ந்து விட்டால் நீங்கள் அதிலே பொறுமையை கையாளுங்கள். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா
பெரிய கூலியை வைத்துள்ளார் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகின்றது. இது தொடர்பாக நாம் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் அவர்கள் மீது விட்டு கட்டப்படுகின்றது, அவதூறு கூறப்படுகின்றது. அவர்கள் இளம் வயதுடைய மனைவி பெருமானாருக்கு, அவர்களுக்கு வயது இளம் வயது. இப்படி இளம் வயதா இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறு இட்டு கட்டுகின்றார்கள். இந்த அவதூறு இட்டு கட்டின உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதை முறையிடுகின்றார்கள், அதனை பொறுமை காக்குகின்றார்கள். சொல்லுவாங்க இந்த ஹதீஸை, இதுல அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அல்லாஹ் தஆலா விஷயத்திலே எனக்கு கனவிலே காண்பிப்பான் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது கூறப்பட்ட அந்த அவதூறு அது உண்மையானது அல்ல. அதை கண்டித்து அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 11வது இறைமறை வசனத்திலே அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்களின் மீது யார் யாரெல்லாம் இட்டு கட்டினார்களோ அவர்களுக்கு வேதனை உண்டு, கடுமையான வதைக்கும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே எடுத்துரைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பொறுமையை கையாள வேண்டும். இன்றைக்கு வாழ்வதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்குகிறது. அவைகளை விட்டுவிட்டு தற்கொலைதான் தீர்வு என்பதாக செல்வது என்பது மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டதல்ல. இந்த தற்கொலைக்கு தூண்டக்கூடியது எது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தற்கொலைக்கு தூண்டக்கூடியது எது? இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய கடும் பேய். ஒரு மனிதர், அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், அப்ப 3 பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கும். 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் வரதட்சணை கொடுக்கிறது எங்க போறது? அப்படி என்ன செய்யறாரு? தன்னுடைய உடலை இன்சூரன்ஸ் செய்து விடுகின்றார். இன்சூரன்ஸ் அவர் இறந்துட்டாருன்னா அதுக்குண்டான தொகை வந்துடும் இல்லைங்களா? வெளியிட்டார் அவர் தன்னுடைய உடலை இன்சூரன்ஸ் செய்துவிட்டு அவர் தற்கொலை செய்து விடுகின்றார். இதன் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் தொகையை பெற்றாவது தனது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? தன்னுடைய உயிரை அவர் தானே மாய்த்துக் கொள்கின்றார், தற்கொலை செய்து கொள்கின்றார். தற்கொலை செஞ்ச உடனே அவர் கொண்டு வச்சிருக்கு இன்சூரன்ஸ் வர்றார், இன்சூரன்ஸ் தொகையை கொடுப்பதற்காக பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார், நான் இப்படி செய்ய போறேன், செஞ்சுட்டேன்னா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு இந்த தொகை வரும், அதை வாங்கிட்டு என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற மனைவி சொல்லியிருக்கிறார். அது போன்று அந்த இன்சூரன்ஸ்காரன் அந்த இன்சூரன்ஸ் தொகையை கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது அந்த மனைவி அங்கேயே வாழ வரணும், சும்மாவா இருக்கணும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சு சொன்ன மாதிரி இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களே, அப்படின்னு இருந்துச்சு சொல்லி போச்சு, உலகம் போச்சு. என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டது மட்டுமல்லாமல் கிடைக்க இருக்கின்ற அந்த பணமும் இணைந்திருச்சு, அது போய்விட்டது. தற்கொலை செய்ய தூண்டுவது எது? இந்த வரதட்சணை தான். இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமையான இந்த பேரை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக அது கண்டிக்கிறது. மணமகளுக்கு மகனை கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஆக அனைவரும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த இஸ்லாத்துடைய வழிமுறைகளை அவர்கள் அறிந்து தெரிந்து அதனை பின்பற்றுவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நல்லதொரு வழியை காட்டுவான். அவர்களை இது போன்ற மகாபாதக கொடூரமான
செயல்களிலிருந்து வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பதற்கு வழியை வகுத்து கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கொடூரமான முறையிலே, அநியாயமான முறையிலே அந்த பெண்ணுடைய இவ்வளவு பணம், இவ்வளவு 500 நகையும் 20 லட்சம் காரையும் கொடுத்து கடைசியிலே அந்த மணப்பெண்ணுடைய உயிர் அநியாயமான முறையிலே அது பறிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி மிகவும் ஒரு வருத்தத்தை தான் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரதட்சணையை தூண்டுதலாக, வரதட்சணை தூண்டக்கூடிய இந்த செயலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு மனிதர் கஷ்டத்தில் இருந்தால், ஒரு மனிதர் ஏழ்மையில் இருந்தால், வறுமையில் இருந்தால், ஏழ்மையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதற்கும் வழிகாட்டி தருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அநியாயமாக பறிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உயிர் தற்கொலை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் அல்ல. தற்கொலை என்பது அது தீர்வும் அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நிலைகளிலேயும் அவர் பொறுமையை கையாள வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அந்த அடிப்படையிலே இரண்டாவதாக வருகின்ற முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினம். 10ஆம் என்பது ஆஷுராவுடைய தினம், உலக சரித்திர தினம். இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் பலருக்கு அதிலே வெற்றிகளை வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட சரித்திர நிகழ்வு நடந்த தினம்தான் ஆஷுராவுடைய தினம். இந்த உலகத்திலே பார்க்கின்றோம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர்கள் தினம், இப்படி ஒவ்வொரு தினமும் சுதந்திர தினம், குடியரசு தினம், இப்படி மிருகங்கள் தினம், இப்படி என்பதாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே உலக சரித்திர தினம் என்று ஒரு தினம் அது உலக வரலாற்றிலே இடம்பெற வேண்டும் என்றால் அந்த ஆஷுராவுடைய தினம் 10ஆம் நாள் உலக சரித்திர தினம். அந்த தினத்தில் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுக்கு வெற்றியை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அது அல்லாஹ் திருமறையிலேயும் அழகாக அதனை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிழையை பொறுத்து அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் முஹர்ரம் 10ஆம் நாள். 2வது அத்தியாயம் 37ஆம் இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதனை இவ்வாறு எடுத்துரைக்கின்றான். فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ என்பதாக. 2வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானத்தின் பக்கம் அவர்களை உயர்த்திய நாள். 3வது நூஹ் நபி அவர்களை கடுமையான வெள்ளப்பிரளயத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்த தினமும் அந்த ஆஷுராவுடைய தினம்தான். அல்லாஹ் தஆலா அதனையும் திருமறையிலே 14வது அத்தியாயம் 44ஆம் இறைமறை வசனத்தின் மூலமாக எடுத்துரைப்பான். وقيل يا أرض ابلعي ماءك ويا السماء أقلعي وغيض الماء واستوت على الجودي. ஜூதி என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே அவர்களை நாம் கரை சேர்த்தோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். 4வதாக நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூதுடைய கொடூரமான கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த நாளும் ஆஷுராவுடைய தினம். குல்னா யா நாரு கூனி பர்தம் வஸலாமா என்பதாக 21வது அத்தியாயம் 69ஆம் இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். 5வதாக நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நைல் நதியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாளும் அந்த ஆஷுராவுடைய தினம்தான்.
26வது அத்தியாயம் 63ஆம் இறைமறை வசனத்தில் அல்லாஹ் இதனை பதிவு செய்கின்றான். 6வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் வெற்றி வழங்கிய நாள் ஆஷுராவுடைய தினம். 7வது நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயிலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் உடம்பெல்லாம் புழு அரித்து கடைசியிலே நாவுக்கு வந்து விட்டது. இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த நாவு, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு இந்த நாவு வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த நோயை குணப்படுத்தி அவருக்கு பரிசுத்தமான உடல் ஆரோக்கியத்தை வழங்கிய நாள் ஆஷுராவுடைய தினம், முஹர்ரம் 10ஆம் நாள். அடுத்த 8வது நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீர் வயிற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாளும் இந்த ஆஷுராவுடைய தினம். 21வது அத்தியாயம் 88ஆம் இறைவன் வசனத்திலே அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றான். 9வது நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக அந்த யகூதிகள் நஸ்ரானியர்கள் துரத்திக் கொண்டு வருகின்றார்கள். பரமாவாறு இலகி வக்காலல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் அவர்களை தன்பால் வானத்தின்பால் அவர்களை உயர்த்தி அந்த துரோகிகளிடமிருந்து அவர்களை பாதுகாத்த நாளும் ஆஷுராவுடைய தினம். இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அவருடைய பெற்றோர்களை அல்லாஹ் தஆலா இணைத்து சேர்த்து வைத்த நாள் அந்த ஆஷுராவுடைய தினம் 10ஆம் நாள். 2வது அத்தியாயம் 99ஆம் இறைவன் வசனத்தில் அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை வழங்கிய அந்த நாள் உலக சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய நாளிலே சொல்லுங்க, உலக சரித்திர தினம். அன்றைய நாளிலே நோன்பு நோன்பது முஹர்ரம் மாதத்துடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் 2 தினங்கள் நாம் நோன்பு வைப்பது சுன்னத்து என்பதாக மாணவியுடைய மணிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆஷுராவின் நோன்பை வைப்பதன் மூலமாக கடந்த ஆண்டின் பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகின்றது என்பதாக கதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த கதையை நாம் பார்க்கின்றோம். அன்றைய தினம் யார் தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தாராளமான முறையிலே செலவு செய்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் அவர் புறத்திலிருந்து கணக்கின்றி ரிசுக்குகளை அல்லாஹ் வழங்குகின்றான். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த உலக சரித்திர தினமாகிய அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாமும் நோன்பு நோற்போம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இறைவன் புறத்திலிருந்து வழங்கக்கூடிய அருளையும் மாணவியுடைய அந்த துவாவையும் நாம் பெற்று மாணவியுடைய ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஆட்சி அன்புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.